ஸ்ரீ தேவி பாகவதம் 242 பகுதி. சாவித்ரி பூஜை. சுவாமி வேதத்தாயான சாவித்திரியின் வரலாற்றையும் மகிமைகளையும் கூறுங்கள் என்று நாராயணரிடம் நாரத முனிவர் கேட்டார். நாரதரே, சாவித்திரியை முதலில் பிரம்மதேவரும் வேதகணங்களும் பண்டிதர்களும் அஸ்வபதி என்ற சக்கரவர்த்தியும் அதன் பின் 4 வர்ணத்தாரும் வழிபட்டனர். அஸ்வபதியின் மனைவி மாலதி. அவள் வசிஷ்ட முனிவரிடம் சாவித்ரி தேவியின் ஆராதனை மந்திர உபதேசத்தை கேட்டு அதை உபதேசம் பெற்று வந்த போதும் சாவித்ரி தேவி காட்சியளிக்கவில்லை. அதனால் அஸ்வபதி மன்னன் 100 ஆண்டுகள் தவமிருந்தார். அப்போதும் சாவித்ரி தேவி காட்சியளிக்கவில்லை. அப்போது 1,00,000 காயத்ரி ஜபம் செய் என்று ஓர் அசரீரி வாக்கு கேட்டது. அந்த சமயம் பராசர முனிவர் அங்கு வர மன்னன் அவரை வணங்கினான். மன்னா, காயத்ரியை 1 முறை ஜபித்தால் அன்று செய்த பாவம் நீங்கும். 100 முறை ஜபித்தால் 1 மாதம் செய்த பாவம் நீங்கும். 1,00,000 முறை ஜபித்தால் இந்த பிறவியில் செய்த பாவம் நீங்கும். 10,00,000 முறை ஜபித்தால் எல்லா பிறவிகளிலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று கூறிவிட்டு முனிவர் சென்று விட்டார். நாரத முனிவரே, சாவித்ரி தேவியின் விரதத்தை கிருஷ்ண திரையோதசி ஆகிய சுப காலத்தில் துவங்கச் செய்து சதுர்த்தசியில் 14 ஆண்டுகள் 14 வகைப்பட்ட பழங்களும் நிவேதனங்களும் விதிப்படி சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு தியானிப்பவர்கள் தாம் விரும்பிய சித்திகளை பெறலாம் என்று நாராயணர் கூறினார். 242 பகுதி நிறைவடைந்தது.